தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் போக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. நேற்றைய உச்சநீதிமன்ற அமர்வுல ஆளுநர் ஒரு மசோதாவின் மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் நாங்க செய்ய முடியாதுன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருப்பது ஒப்பீனியன், நாட் ஜட்மெண்ட். இதை எங்களுடைய வழக்கறிஞர் மற்றும் உள்ள மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற அருமை சகோதரர் அட்வொகேட் வில்சன் மிக தெளிவாக அந்த ஜட்மெண்ட், அந்த ஆர்டர் காப்பியை பத்தி சொல்லியிருக்காங்க. அது ஒப்பீனியன். ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அது மாறுபட்டது அல்ல. அது குறித்து எந்த கருத்தையும் இதுல சொல்லல. ஏற்கனவே சொல்லப்பட்டதுல என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் குறித்தும் அதை போல ஒரு 10 மசோதாக்களை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் ஒரு RSS ஆளுநர். ஒரு ஒழுங்காக கவர்னர் பதவி என்பது பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே கவர்னர், பிரசிடென்ட் அப்படி என்பதெல்லாம் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி போல, நியமன அதிகாரிகள் போல இருப்பாங்க. அவங்க கொடுத்திருக்கிற வேலையை பார்ப்பாங்களே தவிர, இன்னைக்கு கூட சொல்லி இருக்கிற ஒப்பீனியன்ல மிக தெளிவாக சொல்றாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் முதன்மையான அதிகாரம் உடையது. மற்ற இந்த மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அதிகாரிகளுக்கு எப்படி வரதோ அதே மாதிரிதான் ஆளுநரும் பிரசிடென்ட்டும். இன்னைக்கு கூட அந்த ஒப்பீனியன்ல கூட சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு அந்த மசோதாவை வாங்கி போட்டுட்டு உக்காந்துக்கிட்டாரு. திரும்பி கொஞ்ச நாள் வச்சு மறுபடியும் அசம்பிளியில மீண்டும் ஒரு முறை 2வது முறை நிறைவேற்றணும். பத்தியும் நிறைவேற்றி அனுப்புனா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டார். பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்ட பிறகு அப்புறம் நம்ம வழக்கு உச்ச நீதிமன்றத்துல அப்பதான் மிக தெளிவாக சொன்னாங்க, ஆளுநர்கள் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசில் இருக்கிற அமைச்சர்களோடு கலந்து பேசலாம். உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒன்லி 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உனக்கு இருக்கு. 3 இது மட்டும்தான் இருக்கு, வேலை மட்டும்தான் இருக்கு, நீ செய்யலாம். உனக்கு பவர் இருக்கதே ஒன்லி 3 தான். என்னன்னா, 1 பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடு, இல்ல நீ ஓகே பண்ணிடு, இல்லைன்னா டவுட்ஸ் கேட்டு திருப்பி அனுப்பி இந்த டவுட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குன்னு அனுப்பு, அதை டவுட்ஸை கிளியர் பண்ணி அரசாங்கம் அனுப்பும். இவ்வளவுதானே தவிர உன்னுடைய அதிகாரம் நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு தான் காலக்கெடுவை அதில் மிக தெளிவாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ல 2 ஜட்ஜு இருந்தாங்க. 2 ஜட்ஜும் தெளிவா சொல்லிட்டாங்க. சொன்னதற்கு பிறகு இவர்கள் அதையும் தாங்க முடியாம, ஏன்னா RSS போக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, RSS பிஜேபி என்பதனுடைய போக்கு என்பது சட்டத்தை மீறுவது. அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற உரிமைகளையும் தடுப்பதற்கு என்னென்ன வழி இருக்கு, என்னென்ன சந்தில போலாம் அப்படி என்று யோசிக்கக்கூடிய அண்ணல் டாக்டர் அம்பேத்கருக்கு எதிர்ப்பான கருத்துக்களை கொண்ட RSS ஆட்கள், நபர்களால் இன்னைக்கும் ஆளுநர், பிரசிடென்ட்ஸ் தயார் பண்றாங்க. இப்ப செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் சொன்ன உடனே அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனா மூர்மு என்ன பண்றாங்க, குடியரசுத் தலைவர் மூர்மு பாவம், மூர்முவா கேட்கிறாங்க, அவங்க பேர்ல கேட்கப்படுது. குடியரசுத் தலைவர் மூர்மு இன்னும் அவங்களால ஒரு இந்திய துணைக்கண்டத்தின் உயர்ந்த அதிகாரப்பீடத்தில் இருக்கிற மூர்முவை இவரு மிஸ்டர் நரேந்திர மோடி, மிஸ்டர் அமித்ஷா அண்ட் RSS மோகன் பகவத் இந்த குரூப் எல்லாம் அந்த பார்லிமெண்ட் கட்டிடம் கட்டுறதுக்கு கட்டி திறக்கும் போதே கூப்பிட்டு போல. ஏன்னா அவங்க எஸ்டி, அவங்க பிறப்பால இப்படி பாக்குறோம், அவங்களுக்கு கணவன் இல்லாதவர், அவங்க அபசகுணம் என்றெல்லாம் இந்த RSS வர்ணாசிரம சனாதனத்தை வைத்திருக்கிற அந்த நபர்களால் தான் இன்னைக்கும் குடியரசுத் தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய திருமதி மூர்மு அவர்களுடைய பேர்ல 14 கொஸ்டின்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 14 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில்லாம் மிக தெளிவாக எல்லாரும் குறிப்பிட்டு இந்த ஒப்பீனியன்ல சொல்லும் பொழுது முடியாதுன்னெலாம் ஒன்றும் சொல்ல, இதெல்லாம் எங்களுடைய கருத்துக்கள், நாங்க சொல்லி இருக்கிறோம், இதுல அரசியலமைப்பு சட்டத்தின்படி உடனடியாக முழுவதுமாக டைம் கால அளவுகள் போட முடியாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான், அந்த அரசை மீறிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்ற வார்த்தையும் அந்த ஒப்பீனியன்ல வருது. அதனால
இது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். இன்னும் கூட என்ன சொல்றாங்க, நீங்க உங்க விருப்பத்திற்கு வைத்திருக்க கூடாது. அது ஒண்ணு அதுல அழுத்தமா இருக்கு. நீங்க ஒண்ணு திருப்பி அனுப்புங்க. திருப்பி அனுப்பலாம். டவுட்ஸ் கேட்கலாம். அதுக்கு கிளியர் பண்ணி அனுப்பலாம். இன்னொன்னு பிரசிடென்ட்க்கு அனுப்பி அது அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இன்னும் ஒண்ணுன்னு நீங்க தூக்கி போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் அதற்கு உரிய காரணத்தையும் பதிலையும் நீங்கள் சொல்லியாக வேண்டும் என்பதையும் ஒப்பீனியன்ல சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு சொல்லியிருப்பது ஜட்ஜ்மெண்டாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம். இப்போ டைம் டெட்லைன் வந்து சொல்ல முடியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது நீங்க காலதாமதம் செய்யக்கூடாது. அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்லியிருந்தாலும், நாங்க உங்களுக்கு ஒரு டைம் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்த தீர்ப்புல பார்த்தீங்கன்னா, 3 மாதங்களுக்குள்ள கவர்னர் முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க. அது திமுக தரப்புல ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டது. இப்போ இந்த இடத்துல வந்து டைம் டெட்லைன் நாங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது மாநில அரசுக்கு ஒரு பின்னடைவா தானே பார்க்க முடியும் சார்? நீங்க அந்த தீர்ப்பும் உச்சநீதிமன்றம், இந்த ஒப்பீனியனும் உச்சநீதிமன்றம். தீர்ப்பு வேறு, கருத்து வேறு. இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிற கருத்தாக்கம், இந்த கருத்தாக்கத்துக்கும் அந்த தீர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. தீர்ப்பு கழகத்திற்கு, எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய தலைவருக்கு மிகப்பெரிய வெற்றியாக, வெற்றினா அவருக்கு வெற்றினா நாட்டில் இருக்கக்கூடிய நியாயங்களுக்கு, சமூக நீதிகளுக்கு வெற்றின்னு அர்த்தம். அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கிற மாநில அரசுக்கான அதிகாரம் இருக்க, அது வெற்றி பெற்றிருக்குன்னு தான் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அதனால நாம புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லியிருக்கிறது ஒப்பீனியன், அப்ப சொல்லியிருக்கிறது தீர்ப்பு. தீர்ப்பு இப்போ என்பது நிலைக்கு. இப்போ இந்த ஒப்பீனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி வழங்கப்பட்ட தீர்ப்பு அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கான சட்ட பாதுகாப்பு இங்க கேள்விக்குள்ளாகுதுல்ல. அந்த தீர்ப்பு வந்து நீர்த்து போக வாய்ப்பு இருக்கா? நீர்த்து போகலாம் வாய்ப்பில்லை. திரும்பவும் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் அதை மறுத்தோ எதிர்த்தோ காரணங்களோடு அதற்கு ஏதேனும் ஒரு விளக்கமான ஒரு முடிவு சொன்னாதான் அது மறுதளிக்கப்பட்டதாக அர்த்தம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலையில மறுதளிக்கப்பட்டதாக அர்த்தம் அல்ல. காலத்தை உங்க விருப்பத்துக்கு நீங்க வச்சுக்க கூடாதுன்ற ஒரு கருத்து வரும் பொழுதே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டதாகத்தான் பொருள். அதே நேரத்துல இவர்கள் 5 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு, 5 ஜட்ஜஸ் நீதியரசர்கள் உட்கார்ந்துக்கிட்டு 2 பேர் ஒரு முடிவு, 3 பேர் ஒரு முடிவு, 2 பேர் ஒரு முடிவு, ஒருத்தர் ஒரு முடிவு, இப்படிலாம் இருக்கும். பல பிரச்சனைகளோடு பல நிலையோடு கலந்து வரும். இந்த வந்திருக்கிறது கூட அதுலயும் மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கலாம், அதை மறுத்து அதை எதிர்த்து சொல்லல, அது வேண்டாம்னு சொல்லல. அதனால நாம இதை ஒரு கருத்தாக்கமா தான் பார்க்க முடியும். இதுக்கு அடுத்ததாக உச்ச நீதிமன்றம் ஏதேனும் முடிவெடுக்கிறதா என்பது அதற்கு பிறகுதான் தெரியும். இல்ல அவங்க தான் தெளிவா சொல்ட்டாங்களே, நாங்க வந்து டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அரசியலமைப்புல இதுக்கான அ இடம் இல்ல அப்டின்னும்போது, நாங்க அத உத்தரவ பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்ட்டாங்க. அப்ப அதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்க மூடப்பட்டுருச்சுன்னு தானே அர்த்தம் இது? இல்லையே, 3 மாதங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது. உச்ச நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தால் கொடுக்கப்பட்டது. அதை அப்படிப்பட்ட தீர்ப்பால தான் தீர்க்க முடியுமே தவிர ஒப்பீனியனால தீர்க்க முடியாது. ஆமாங்க, அதெல்லாம் இப்ப கொடுக்க முடியாது. அது எப்படி அது காலக்கெடுலாம் நாங்க எப்படி இது பண்ண முடியும், கான்ஸ்டியூஷனல் எங்களுக்கு எப்படி இருக்குதா இல்லையா என்ற கேள்வியை தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜஸ பார்த்து இந்த ஜட்ஜஸ் கேட்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அந்த ஜட்ஜஸ் பதில் சொல்லுவாங்களா என்னன்னு நமக்கு இனிமேதான் தெரியும். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது உயிரோட ஒரு உத்தரவாதத்தோட உறுதியா இருக்கு. அதை இன்னும் மறுதளிக்கிற அளவுக்கு எதுவும் வரல. ஆனா ஸ்டாலின் முதல்வர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து கவர்னர்களுக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்றதுக்கு அரசியல் சாசனத்துல திருத்தம் வர வரைக்கும் போராடுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவரே இத வந்து ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் தானே? அரசியல் சாசனத்துல அடுத்த கட்டமா அத நோக்கி போறதான்னு அர்த்தம் தானே இது? இப்ப ஒப்பீனியன்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, அரசியலமைப்பு சட்டத்துல இப்படி இல்லை, அதனால நாங்க செய்ய முடியாதுனாங்க. இல்ல, அரசியலமைப்பு சட்டத்துல சட்டபூர்வமாகவே அதை கொண்டு வருவதற்கு நாங்கள் போராடுவோம், நாங்க இறுதி வரை எங்களுடைய கருத்தை எடுத்து சொல்வோம்னு சொல்றது இந்த நாட்டினுடைய ஜனநாயக குரல். அதையும் நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே 2015 2014 மிஸ்டர் மோடியினுடைய கவர்மெண்ட்ல, அந்த பிஜேபி கவர்மெண்ட்ல வந்ததுக்கு பிறகு ஒரு ரிட்டே ஒண்ணு போட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துல போட்டு வரும்பொழுது அதுல சொல்லுவாங்க, 15 நாட்கள், 15 நாட்களில் ஆளுநராக இருந்தாலும் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் பதில் கொடுத்தாகணும். அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பே 3 தான். 3 வாய்ப்புனா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம், கீழே அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், இல்ல பாஸ் பண்ணலாம். இந்த நிலையில் இருக்கும்போது தூக்கி போட்டுட்டு வைக்க கூடாது, ஒன்லி 15 days அப்படின்னு இவங்களே ஒரு ரிமோட் ரிட் ஒண்ணு சுப்ரீம் கோர்ட்ல போட்ட காலங்களும் உண்டு. அதற்கான தகவல்களும் வந்திருக்குது. எதுக்கு சொல்றோம்னா, அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு
ஆளுநராய் ஆர்எஸ்எஸ் காரரை போட்டுறது, மேல பிரசிடென்ட் ஆர்எஸ்எஸ் காரங்களை போட்டுறது. இப்படி இருக்கிறவங்களை போட்டுட்டு இந்திய துணைக்கண்டத்தை சனாதன வர்ணாசிரம ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு மோடி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் எல்லா பிளானும் பண்ணுது. அதை நாம சட்டப்படியாக எதிர்த்து போரிடுகிறோம். அந்த போர்க்களத்தில் ஒரு வெற்றியாகத்தான் ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் வந்து. சரிங்க சார். இந்த வழக்குல சாரி இந்த விவகாரத்துல அடுத்து திமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அடுத்த கட்டமா அவங்களுடைய நகர்வு என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர்வு என்பது ஏற்கனவே வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணு, அதையே எங்களுக்கு நிறைவேற்றுங்க. இன்னைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துல இப்படியே இருக்கக்கூடாது, தெளிவாகவே ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வா. எதுக்கோ அமெண்ட்மெண்ட் கொண்டு வராரு மிஸ்டர் மோடி. மக்களுக்கு விரோதமான, ஜனநாயகத்திற்கு விரோதமானதெல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இதை கொண்டு வர சொல்றோம். நாளைக்கு கவர்மெண்ட், அரசு, மோடி கவர்மெண்ட் எப்ப இல்லாம போனாலும் உடனடியாக இது வரும். இல்ல நம்ம போர்க்களம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா கண்டிப்பா இந்தியா அலையன்ஸ்ல இருக்க எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்கணும். இந்தியா அலையன்ஸ் வரும்போது அங்க கண்டிப்பா நேஷனல் பார்ட்டியா காங்கிரஸ் இருக்காங்க. இந்த விவகாரத்துல நேஷனல் பார்ட்டிஸ் 2 பேருமே ஒரே ஒரு ஒத்த போக்குல இருக்க மாதிரி தானே தெரியுது. அப்போ காங்கிரஸ் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புறீங்க? காங்கிரஸும் இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வரவேற்றது. ராகுல் அவர்கள் மிக தெளிவாக வரவேற்றிருக்கிறார். அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. பிஜேபியினுடைய பார்வை வேறையா இருக்கலாம், ஆனால் ராகுலுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கு. ஆளுநருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் சும்மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தில் நிறைவேற்றப்பட்டதை மறுதளிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்கின்ற அளவிற்கு அவரும் கருத்தாக்கம் சொல்லியிருக்கார். அடுத்த கட்ட நகர்வா மக்கள் மன்றத்துல இதை எடுத்துட்டு போகும்போது மக்கள் இதை நம்புவாங்களா சார்? எப்படி எடுத்துப்பாங்க மக்கள் இதை? மக்களுக்காகத்தானே இது போறது, மக்களுக்காக செய்யக்கூடிய நலன் தானே. மக்களுக்காக நாங்க ஒண்ணு நிறைவேற்றுறோம். மக்களுக்காக நிறைவேற்றிய அந்த தீர்மானங்கள் இப்ப 10 மசோதா இருக்கு. 10 மசோதாக்கள்ல எல்லாம் மக்கள் சம்பந்தப்பட்டதானே. அவர்களுக்காக நாம் செய்வதை இவர்கள் ஒரு நபரை வைச்சுக்கிட்டு தடுத்து நிறுத்தினாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை 7 கோடி 8 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக கொண்டு போகின்ற அந்த சட்டம், அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறோம். அந்த மசோதாவில் நிறைவேற்றுகின்ற பொழுது அதை போய் நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு நிறுத்தி வச்சிருந்தா மக்களுடைய வெறுப்பும் எதிர்ப்பும் மோடிக்கு மிக தெளிவாக இருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்தும். அதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வில்சன் என்ன சொன்னாருன்னா, இந்த தீர்ப்பு அதாவது இந்த கருத்து பழைய தீர்ப்பை பாதிக்காதுன்னு சொன்னாரு. ஆனா இதுல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்களே, அந்த தீர்ப்பு அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு. அப்போ அது அதோட பாதுகாப்பு இங்க கேள்விக்குள்ளாகுது. அப்படி ஆகும்போது உங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் சார்? அவங்க கோர்ட் இது பண்ணாங்கன்னா கோர்ட்ல நம்ம போய் ஆர்கியூ பண்ணுவோம். இன்னைக்கு இங்க பேசுகிற ஆர்கியூமெண்ட்டை நம்மளுடைய அட்வொகேட்ஸ் அங்க ஆர்கியூமெண்ட் பண்ணி பக்காவா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் அடுத்த ஜட்மெண்ட் போக முடியும். ஸோ தட் அடுத்து நம்மளுடைய வழக்கு, நம்முடைய பதிலடி என்பது மிக தெளிவாக இருக்கும். அதுல நீதி கையில வச்சுக்கிட்டு நீதித்துறை மூலமாக நம்ம போரிடுவோம். அதான் அரசியலமைப்பு சாசனத்துல இதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லும்போது மறுபடியும் நீதிமன்றத்துக்கு நம்ம எப்படி போக முடியும்? அந்த கேள்வி இங்க வருது இல்லையா? நீங்கள் சொல்லுவதை தவறுன்னு நாங்க மறுப்போம். அரசியலமைப்பு சாசனத்தில் எந்த இடத்திலேயும் ஆளுநரும் பிரசிடென்ட்டும் எல்லாத்திற்கும் தலைவர்கள்னு சொல்லல. ஆளுநராக எல்லாத்துக்கும் தலைவர்னு சொல்லல. ஆனா குறிப்பிட்ட காலத்திற்குள்ள ஒரு மசோதாவின் மீது முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் லைன் இல்லை இல்லையா அதுல? இல்லைன்றது ஒண்ணு. ஆனா நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்க கூடாதுன்றது இருக்கு. அதுல காலத்தை மீறி நீங்க போட்டு வச்சுக்கொள்ள கூடாது என்பது சட்டத்துல இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இங்க நிறைவேற்றுறாங்க, மசோதா நிறைவேற்றுறாங்க. அது இப்ப ஆளுநருக்கு போகுது, அந்த நபருக்கு புரியல, இல்ல பிரசிடென்ட்டுக்கு போகுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏடி கிட்ட, அட்வொகேட் ஜெனரல்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. கூப்பிட்டு கேட்கும்போது அதுக்கெல்லாம் ஒரு டைம் ஆகும் இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு டைம், அவரு அதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி அரசுகிட்டயே ஒரு திரும்ப பதில் கேட்டால் அரசுக்கு ஒரு பதில் சொல்லணும். இந்த பதில் சொல்லுகிற நேரத்திற்கெல்லாம் டைம் கிடையாது. அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க, போதுமான டைம் எடுத்துக்க, ஆனால் நீயே வச்சுக்காத, உனக்கு அப்படியே வைத்துக் கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அதுதான் அதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இதெல்லாம் ஆர்குமெண்ட்ல வரும். ஓகே சார். நேற்றைய ஒப்பீனியன்ல பார்த்தோம்னா, ஒரு பக்கம் சாதகமா கவர்னர் பக்கத்துக்கு உங்களுக்கு நாங்க டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியாட்டினாலும், இந்த இடத்துல நான் ஒரு செக் வச்சிருக்காங்க. என்னன்னா,
ஒரு மசோதா காலதாமதம் செஞ்சா நாங்க அதுல உள்ள வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? மறுபடியும் கவர்னர் வந்து ஒரு காலதாமதம் செய்றாருன்னா, நம்ம மறுபடியும் கோர்ட்டுக்கு போலாம் இல்லையா? அதுக்கான வாய்ப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்? சிறப்பான முறையில அந்த கணிப்புல அது வருது. நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா மீண்டும் வழக்கு எடுக்கப்படும். புத்துயிர்ச்சி தரப்படும். அதனால ஆளுநரோ, குடியரசுத் தலைவரோ அவர்களுடைய நிலைப்பாட்டுல அப்படியே நின்னுகிட்டுலாம் இருக்க முடியாது. நாங்க கையில் எடுக்க வேண்டி வரும். பி கேர்ஃபுல். அதுதான் தலைமை நீதியரசர் வெறு மிஸ்டர் பி.ஆர். கவாய் கூட மிக அழகாக சொல்லியிருக்கார். நீதித்துறை செயல்கள் அவசியமானது. குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் எந்த நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி, அது ஆளுநராக இருந்தாலும், அது குடியரசுத் தலைவராக எந்த நிர்வாகத்துறையாக இருந்தாலும் தவறும் போது நீதித்துறை தலையிட வேண்டும். நீதித்துறை தனது வரம்பை மீறினால்தான் அதுவும் ஒரு பயங்கரமாக பார்க்கப்படும். ஆனால் இந்த நேரத்தில் தலையிடுவது என்பது அதனுடைய நிலைப்பாட்டில் உள்ளடக்கமான ஒரு சட்ட நீதி தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அப்படி எடுத்து காட்டுறது, சொல்றது புரிஞ்சுக்கிங்கன்னு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால நீதித்துறை தெளிவாகத்தான் இருக்கு. இன்னைக்கு செய்திருக்கிற ஒப்பீனியன், அன்றைக்கு கொடுத்த அந்த சட்டம், இந்த நிலைப்பாட்டுல நாம கவனமாக இதுல ஆளுநரையும் குடியரசுத் தலைவரையும் விட மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்கிறது என்பது நாட்டு மக்கள் வரவேற்பார். இப்போ ஒருவேளை இந்த மாரி ஒரு பிரேயர் வச்சிருந்தா, நீங்க நெனச்ச மாரி இந்த மூவ் போயிருக்கும்ல. ஏன்னா, இப்போ அரசியல் சாசனத்துல இதுக்கான இடம் இல்லன்னு சொல்லும்போது, அதுக்கான அமெண்ட்மென்ட் கொண்டு வர சொல்லி ஒரு பிரேயர் வைக்கலாம்ல கோர்ட்ல. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது அடுத்த கட்டமாக நீதித்துறை, நம்முடைய நீதித்துறை, நீதியரசர் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அரசு பூர்வமாக அதுக்கான ஒரு உரிய நடவடிக்கை எடுப்பார். ஏன்னா, அன்னைக்கு கோர்ட் வந்து 142 யூஸ் பண்ணதுக்கு பதிலா, இந்த மாரி ஒரு சஜஷன சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுத்திருந்தா, இந்த ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா, அது இல்லாதனால தான் இதுக்கு ஒரு பின்னடைவா இன்னைக்கு பார்க்கப்படுது. எந்த பின்னடைவும் இப்ப இதுல பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நினைத்திருக்கிறது வேறு. யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மோடி அரசு நினைத்திருக்கிறது வேறு. சுப்ரீம் கோர்ட்ல போட்டு அப்படியே கிளியர் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. அவர்களுக்குத்தான் ஏமாற்றம், அவர்களுக்குத்தான் தோல்வி. அவங்கதான் எப்படி இதுல சொல்றீங்க அது ஏமாற்றம்னு? இல்லையா? ஏன்னு இல்ல அதான் கேட்டீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்க்கு ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறீங்க சார். என்ன சார் ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க அப்படின்னு அவங்க தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கணுமே தவிர நமக்கு ஒண்ணும் கிடையாது. நாம உரிய நேரத்தில் மீண்டும் சரியான முறையில் நீதிமன்றத்தை நாடுவோம். இல்ல எந்த வகையில அவங்களுக்கு ஏமாற்றம்னு சொல்றீங்க? ஏன்னா வந்து அவங்களுடைய பழைய அதிகாரம் உறுதி செய்யப்பட்டிருக்கு இல்லையா இந்த இடத்துல? கவர்னரோட பழைய அதிகாரம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. செய்யப்படல. ஏற்கனவே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கு. பெண்டிங்ல இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இதுல அவங்க நினைச்சது ஒண்ணும் நடக்கலையே. நாம இல்ல இந்த நினைச்சதுதான் நாம ஒப்பீனியன வச்சு அவங்க அடுத்ததா லீகலா மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அமர்வு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இத வச்சு அவங்க அடுத்த கட்டமா மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? பண்ணா நாங்க பதில் சொல்றோம். நீ மூவ் பண்ணி பாருங்க. இவங்க மிக தெளிவாக அதையும் சொல்லிட்டு, நான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மக்கள் அதிகாரத்தில் முதன்மையில் இருப்பது அரசு, மக்கள் அரசு. அந்த அரசு எடுத்திருக்கிறத நீ பாட்டுக்கு போட்டு கையில வச்சுக்க கூடாது. உனக்கும் ஒரு நிலை இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றதும் அதுக்குள்ள இருக்கு. அதனால நீ கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா அதை எப்படி சந்திக்கணுமோ, நாங்கள் நீதி முறையில, நீதித்துறையில நாங்க ஆர்கியூமெண்ட் வைக்க தயாராக இருக்கிறோம். வெற்றி நமக்கு தான் கிடைக்கும். இந்திய துணைக்கண்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குகின்ற பொழுது, அந்த கமிட்டி உட்பட, பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலேயே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், விதிமுறைகளையும் எடுத்து வச்சு பார்த்து நம்ம செய்கின்ற பொழுது, அவர்கள் ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர்னு வச்சுக்கிட்டு அவங்க பண்ணது அவங்களுக்கு ஒரு பவர் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வேறு கவர்மெண்ட். ஆனால் மக்களாட்சி, மக்கள் அரசு வந்த உடனே அவர்களே சட்டப்பேரவையில 1921 நீதி கட்சி, இன்னைக்கு நீதி கட்சி தொடங்கிய நாள், நீதி கட்சியினுடைய ஆட்சியில தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. நீதி கட்சியின் ஆட்சியில் தான் இடஒதுக்கீடு முதல்ல வருது. இதையெல்லாம் வருகின்ற பொழுது இதையும் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் உண்டு. ஆனால் சட்ட பாதுகாப்போடு நமக்கு எல்லாமே கிடைச்சது. அதை போலத்தான் அந்த சட்ட பாதுகாப்பு இன்றைக்கு மாநில அரசு, மத்திய அரசு போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முடிவுக்கு உண்டு என்பது உறுதி செய்யப்பட்டது. நாம் அதில் நிற்போம், அதில் வெல்வோம். ஓகே சார். இந்த விவகாரம் தொடர்ந்து எதை நோக்கி போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். வணக்கம், நன்றி.